செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய். அத்தியாயம் 28. சில நொடிகள் அமைதியாக இருந்தான் விஸ்வா. இருவரின் கை இணைப்பு மட்டும் சிறிதும் விலகவில்லை. மனம் இணைந்தது போல நாங்களும் இணைந்து கொள்வோம் என்று சொல்வது போல பிணைப்பு இறுகியே இருந்தது. மனதில் இருந்த அழுத்தத்திற்கு அந்த பிணைப்பு தேவையாகத்தான் இருந்தது என்றும் சொல்லலாம். சிறிது நேர அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தான் விஸ்வா. ஒரு நாள் தென்காசி கோ சுவாமிநாதன் பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் ஒரு கதையை சொன்னார் என்றான். என்ன கதா தான்? ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட போனாராமா அவர். அப்போது அந்த ஆட்டோக்காரர் தூக்கம் போகுதேன்னு இப்போ வரல, காலையில் வேணா வரேன்னு சொன்னாராமா. அட, அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னால் காலையில் வரேன்னு சொல்கிறியேன்னு சொன்னதுக்கு, பாட்டிக்கெல்லாம் ஏன் சார் கவலைப்படுறீங்க, விடுங்க சார்னு அலட்சியமாக சொன்னானாமா. என்ன இவன் இப்படி பேசுகிறான்னு நினச்சாலும் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாராமா. அவனும் 30 ரூபா அளவு தூரம் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு 250 ரூபா கேட்டானாமா. அவரும் தர்றதா சொல்லி கூட்டிகிட்டு போனாராமா. அங்கே போன பிறகு பாட்டி இருந்த நிலையை பார்த்துட்டு ஆட்டோக்காரனே வீட்டுக்குள்ளே வந்து பாட்டியை ஆட்டோவில் தூக்கி வைக்க ஹெல்ப் பண்ணானாமா. அதே போல் ஹாஸ்பிட்டல் வந்ததும் பாட்டியை தூக்கிட்டு போய் உள்ளே அட்மிட் செய்ய ஹெல்ப் செஞ்சானாமா. அவன் கிளம்புறப்போ ஆட்டோவுக்கு அவன் கேட்ட பணத்தை கொடுத்த போது அவன் வேண்டாம் சார்னு சொன்னானாமா. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது 30 ரூபா போகிற இடத்துக்கு 250 ரூபா கேட்டவன் இப்போ வேண்டான்னு சொல்கிறானேன்னு. அதுக்கு அவன் பாவம் சார் பாட்டின்னு பணமே வாங்காமல் போயிட்டானா. முதல்ல அதிகம் பணம் கொடுத்தாதான் வருவேன்னு சொன்ன அந்த ஆட்டோக்காரன் பாட்டியை பார்த்ததும் மனம் மாறி அவங்களுக்கு உதவியும் செஞ்சுட்டு போயிருக்கான். அதான் அவனோட 3வது மனோன்னு சொன்னார். அப்போ எனக்கு அவன் கதையை கேட்டபோது அவன் அவ்வளோ இறக்கம் இல்லாமல் பேசிட்டு எப்படி மனசு மாறினான்னு தோணுச்சு. அதுக்கு தென்காசி கோ சுவாமிநாதன் ஒரு விளக்கம் சொன்னார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு 3ஆம் மனம் இருக்கும். அந்த 3ஆம் மனம்தான் பணம் வாங்க மறுத்த ஆட்டோக்காரனோட மனோன்னு சொன்னார். அதுபோல் எனக்குள்ளேயும் ஒரு 3ஆம் மனம் இருக்கும்னு உன் பக்கம் என் மனசு சாஞ்ச பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. விதுலா கூட அவ்வளோ உயிராக வாழ்ந்துட்டு ஒரு குழந்தையும் பெற்றுட்டு அவள் இறந்த பிறகு இனி அவள் நினைவில் மட்டுமே வாழ்வேன்னு முடிவெடுத்துட்டு இப்போ மனம் மாறி நீ என் மனைவின்னு நினைக்க ஆரம்பித்த இந்த மனம் என்ன மாதிரியான மானங்கெட்ட மனசுன்னு நினச்சி குற்ற உணர்வில் தவிக்கிறேன் என்று விஸ்வா சொல்ல, அத்தான் என்று தவிப்பாய் அழைத்தாள். தன்னை மனைவியாக நினைத்ததற்கு குற்ற உணர்வில் தவிப்பது என்றால் அது அவளுக்கு விழுந்த அடி அல்லவா என்று நினைத்து ஆடிப்போனாள். நான் இப்படி பேசுறது உனக்கு கஷ்டமாக இருக்கும், நிதர்சனம் வலியை கண்டிப்பாக தரும், ஆனால் என் பக்கமும் உனக்கு தெரியணுன்றதுனால தான் சொல்கிறேன் என்றான் அவனும் அமைதியாக. சொல்லுங்க அத்தான் என்று மனதை இரும்பாக்கி கொண்டு கேட்டாள். எனக்கு குற்ற உணர்வு இருந்தது தான், ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு அந்த குற்ற உணர்வு குறைஞ்சு வேற ஒரு குற்ற உணர்வு ஆட்கொண்டு இருக்கு. இப்போ என்ன அத்தான், முன்னாடி விதுலாக்கு செஞ்ச துரோகம்னு தோணுது, இப்போ உனக்கு பண்ணுற துரோகம்னு தோணுது என்றான் இயலாமையுடன். அத்தான், விதுலாவோட விதி அவ்வளோதான், ஆனால் உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லையே. நான் கட்டின தாலியை சுமந்துக்கிட்டு என்னை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு நான் என்ன செஞ்சேன்? எதுவுமே இல்லையே. உன் வாழ்க்கை ஆரம்பிக்காமலே அதே இடத்துல இருக்கு. அப்படி ஒரு இடத்துல உன்னை நிற்க வச்சவன் நான் அப்படிங்கும்போதே குற்ற உணர்வு வர்றது இயல்பு தானே என்று கேட்டான். தன் வாழ்க்கையை பற்றி யோசித்திருக்கிறான். அதற்காக வருந்தி கொண்டும் இருந்திருக்கிறான். என் வாழ்க்கையில் உனக்கு இடமே இல்லை என்றவன் இப்போது என்னால் உன் வாழ்க்கையை தேங்கி நிற்கிறது என்று கவலைப்படுகிறான். அதைவிட அவளுக்கு என்ன வேண்டும்? இதுதான் அவன் சொன்ன 3ஆம் மனம் என்று இப்பொழுது அவளுக்கு புரிந்தது. விதுலாவை மட்டுமே உயிராக நினைத்தது ஒரு மனம். அவளை மனதில் சுமந்து கொண்டு
நீ என் வாழ்க்கையில் வர முடியாது என்று நந்தினியை விலக்கி வைத்தது ஒரு மனம். தன்னால் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று விழித்து கொண்டு அவளுக்காக யோசித்து அவளுக்காக தன் உணர்வுகளை குற்றத்தில் ஆழ்த்தி கொண்டது அவனது மூன்றாவது மனம். அந்த மூன்றாம் மனம்தான் தன் பக்கம் அவன் மனதை திருப்பி இருக்கிறது என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்து போனது. புரிதல் அவள் மனதையும் முகத்தையும் தெளிய வைக்க கணவனை பார்த்து புன்முறுவல் பூத்தாள் யதுநந்தினி. அந்த முறுவல் அவன் மனதையும் அமைதியடைய வைத்த போதிலும் அவன் உதடுகளிலும் லேசான முறுவல் உதயமானது. மாறுறதான் மனுஷனோட குணம் அத்தான். அந்த மாற்றம் தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களுக்கும் நல்லதாக இருக்கும்போது அந்த மாற்றத்திற்காக குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கிறது தேவையில்லை என்றாள் தெளிவாக. உண்மைதான், மனுஷனோட மனம் மாறதான் செய்யும் என்றவன் ஏதோ சொல்ல தடுமாறினான். என்னாத்தான், நீ இதை எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல நந்தினி. என் மனம் மாறி இருக்குதான். ஆனால் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அத்தா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நந்தினி. எதுக்கு என்பது போல் அவள் பார்க்க, உனக்கு மனைவி ஸ்தானத்தை என்று அவள் முகம் பாராமல் எங்கோ பார்த்து கொண்டு சொன்னான். அவனின் தவிப்பை அமைதியாக பார்த்தவள் அவன் கையை அழுத்தினாள். உங்கள் மனசில் எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கத்தா. என் வாழ்க்கை காணல் நீராக போகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதுவே போதும் அத்தா என்றாள் மென்மையாக. புரிதல் இல்லாத நிலைதான் வாழ்க்கையில் பல சிக்கல்களை உருவாக்கும். உன்னை எனக்கு புரிகிறது, உன் மனநிலை எனக்கு புரிகிறது என்று தன் துணை புரிந்து நடந்து கொள்ளும்போது எந்த ஒரு கடினமான கட்டங்களையும் சுலபமாக கடந்துவிடலாம் என்ற எண்ணத்தை தரும். அதே எண்ணம் இப்போது விஸ்வாவிற்கும் வந்தது. அவர்களின் பேச்சு அதன் பிறகும் தொடர்ந்தது. பேசிக்கொண்டே படுத்தவர்கள் எப்போது என்று அறியாமலேயே உறக்கத்தை தழுவினர். அதன்பின் வந்த நாட்களும் ரூபிணியை இரவில் தன்னுடனே வைத்து கொண்டார் கவிதா. விஸ்வா நந்தினி இருவரும் கேட்டும் அவர் குழந்தையை தர தயாராக இல்லை. எனக்கு இன்னொரு பேரனோ பேத்தியோ பெற்றுக் கொடுக்கிற வழியை பாரு என்று நந்தினியிடம் நேராகவே சொல்லிவிட்டார். அவள்தான் நாணத்துடன் விலகி செல்ல வேண்டியதாகிற்று. 2 மாதங்கள் கடந்து சென்றிருக்க அன்று தொழிற்சாலையில் பரபரப்பாக இருந்தான் விஸ்வமித்ரன். ஆந்திராவிற்கு அனுப்பிய லோடு சரியான நேரத்தில் வந்து சேரவில்லை என்று அவனுக்கு புகார் வந்திருக்க அதை பற்றி ஃபோன் போட்டு விசாரித்து கொண்டிருந்தான். இரவு 8 மணி ஆகிவிட்டதால் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லலாம் என்று கணவன் அறைக்கு வந்த யதுநந்தினி அவன் வேகத்துடன் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டு அமைதியாக அவன் எதிரே அமர்ந்தாள். அவன் மாற்றி மாற்றி பேசி தகவல் அறிந்து அதற்கான நடவடிக்கை எடுத்து முடித்தபோது 9 மணி ஆகியிருந்தது. பேசி முடித்துவிட்டு தளர்ந்து அமர்ந்து சட்டையின் மேல் பட்டன் ஒன்றை தளர்த்தி விட்டு கொண்டான். அவன் சோர்வை பார்த்து தண்ணீர் பாட்டிலை திறந்து அவனிடம் நீட்டினாள் நந்தினி. வாங்கி பருகியவன், சாரி நந்தினி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சித்தப்பா கிளம்பினாரு, நீயும் அவர் கூட போயிருக்க வேண்டியதானம்மா என்று கேட்டான். இருக்கட்டும் அத்தா, எனக்கு உங்கள் கூட போக தான் பிடிச்சிருக்கு என்றவளை கனிவுடன் பார்த்தான். அதுக்காக எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருப்பியா? வயிறு வேற பசிக்க ஆரம்பிக்கும்ல என்று கனிவை மீறி கண்டிக்கவும் மறக்கவில்லை. உங்களுக்கும் அதே பசி இருக்கதானே செய்யும் அத்தா என்று அவள் அக்கறையாக கேட்க அவனின் கண்டிப்பு மீண்டும் கனிவுக்கு இடம் பெயர்ந்தது. சரி சரி வா, பேசிக்கிட்டே இன்னும் நேரம் போகுது, கிளம்பலாம் என்று எழுந்து நடக்க ஆரம்பிக்க அவனை பின்தொடர்ந்தாள் நந்தினி. இருவரும் காரில் ஏறி வீடு நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். இன்னும் எத்தனை நாள் இப்படி என் கூடவே சவாரி பண்ணிட்டு இருப்ப? நீ எப்பதான் கார் ஓட்ட கற்றுக்க போற என்று காரை செலுத்தி கொண்டே கேட்டான் விஸ்வா. கார் ஓட்டவா என்று முகத்தை சுளித்தவள், கார் ஓட்ட எனக்கு பயம்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே அத்தான் என்றாள். பயம் எல்லாம் சும்மா, என்னால் முடியாதுன்னு வார்த்தை அளவில் மட்டும் சொல்லிட்டு நின்னா காலமெல்லாம் அப்படியே தான் ஒரு இடத்துல நிற்கணும். என்னால் முடியும்னு துணிஞ்சு இறங்கும்போது தான் நம்மளோட பயம் பலவீனம் எல்லாமே நம்மளை விட்டு போகும். உன்னோட பயத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு நாளையிலிருந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போ என்றான் கண்டிப்புடன். அதான் என்னால் முடியாது, எல்லாம் பேச நல்லா தான் இருக்கும், செயலில் இறங்கும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். கார் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் என்று பதற்றமாக மறுத்தாள். அப்படி என்ன கஷ்டம் என்று அவன் அவள் பக்கம் திரும்பி பார்த்து முறைப்புடன் கேட்க, டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டாலே என் கை கால் எல்லாம் நடுங்கும் அத்தான் என்றாள் பயத்துடன். அதெல்லாம் சும்மா. சரி, ஒன்று பண்ணலாம், நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து
2 பேரும் கிளம்புறோம். நீ டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்த பிறகு உனக்கு எப்படி நடங்குது நானும் பார்க்குறேன் என்றவனை திகைப்பாக பார்த்தாள். ஏன் அத்தான் உங்களுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? வேண்டாம் அத்தான், என்னால் முடியாது வேகமாக மறுத்தாள். அதுதான் முடியுமா முடியாதான்னு நாளைக்கு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் என்றான் முடிவாக. அத்தான் ப்ளீஸ், அத்தான் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சலில் இறங்க அவனோ மசியவே இல்லை. இரவு உணவை முடித்துக்கொண்டு தங்கள் அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்த பிறகும் அவனிடம் கெஞ்சி பார்த்தாள். அவன் சிறிதும் அசைந்து கொடுக்காமல் போக, நான் காலையில் எந்திரிக்க மாட்டேன், இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிடுவேன், அப்போ என்ன செய்வீங்க என்று பழிப்பு காட்டினாள். மூஞ்சில தண்ணியை ஊற்றி எழுப்பி விட்டுருவேன் என்று அவன் அசால்ட்டாக சொல்ல, அவளின் முகம் ஃப்யூஸ் போன பல்பு போல தொங்கி போனது. அத்தான், என் செல்லாத்தான்ல, வேண்டாமே ப்ளீஸ் என்று அவன் தாடையை பிடித்தே கெஞ்சி கொஞ்ச ஆரம்பித்தாள். அதை அவளே உணர்ந்து செய்யாமல் போக, உணர்ந்து கொண்டவனோ உள்ளுக்குள் ஏற்பட்ட திடுக்கிடலுடன் அவளை பார்த்தான். முகத்தை சுருக்கி கண்களில் கெஞ்சலை தேக்கி அவனை பார்த்தவளைக் கண்டு அவன் மனம் எங்கோ தடம் புரண்டது. வசதியாக காலை நீட்டி தலைக்கு அடியில் 2 கைகளையும் வைத்த மாதிரி படுத்திருந்தவனின் அருகில் உருண்டு வந்திருந்தவள் அவனை லேசாக உரசிக்கொண்டு படுத்து வலது கையை தூக்கி அவனின் தாடையை பிடித்து கெஞ்சி கொண்டிருந்தாள். அவள் அவனை உரசிக்கொண்டு படுத்திருப்பதை கூட அவள் உணரவில்லை. அவளின் நினைவு எல்லாம் காலையில் எப்படி டிரைவிங் செல்லாமல் தப்பிப்பது என்பதில்தான் இருந்தது. அது அவனுக்கும் புரிந்தது. அவளின் நெருக்கம் அவனை ஏதோ செய்ய அவளை அப்படியே இழுத்து அணைத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஆனாலும் மனதில் லேசான தயக்கம் இருக்க தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள நினைத்தான். ஆனாலும் அவனின் கை அவனையும் மீறி தலைக்கட்டில் இருந்து வெளியே வந்து உயர்ந்த நேரத்தில், வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்கல்ல, அப்போ போங்க, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் என்று அவனை விட்டு விலகி கோவத்துடன் அவனுக்கு முதுகை காட்டி படுத்து விட்டாள். அவள் விலகி சென்றதும் அவனின் உணர்வுகள் அப்படியே அடங்க உயர்ந்த கையால் நெஞ்சை அழுத்தமாக நீவி கொண்டான். கூடவே அவளின் கோவத்தில் அவனுக்கு சிரிப்பும் வர சத்தமில்லாமல் சிரித்தும் கொண்டான். அவளுக்காக வேண்டாம் என்று சொல்லி இறங்கி போனால்தான் என்னவென்று கூட தோன்றியது. ஆனாலும் அவள் நல்லதற்காகத்தான் என்று நினைத்து கொண்டவன் அவளை அப்படியே விட்டுவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அவன் சமாதானம் செய்வான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து உதட்டை கோவத்துடன் சுழித்து கொண்டாள். காலை 5 மணிக்கெல்லாம் அவளை எழுப்ப ஆரம்பித்து விட்டான் விஸ்வா. அரை கண்ணை மட்டும் திறந்து கணவனை பார்த்தவள், அத்தான் தூக்கமாக வருது, தூக்கத்தில் வண்டியை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டேன்னா என்று பரிதாபமாக கேட்டாள். இந்த நேரம் போனால் ரோட்டில் நிறைய வண்டி இருக்காதுன்னு கூப்பிடுறேன், உனக்கு நிறைய வண்டி ரோட்டில் போகும்போது தான் ஓட்ட பிடிக்கும்னா சொல்லு, உன்னை வேற டைமில் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் அவன். பட்டென்று 2 விழிகளையும் பெரிதாக திறந்து முழித்தவள் பின் அப்படியே சுருக்கி, நாளைக்கு வேணா போலாமே என்றாள் கெஞ்சலாக. நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது, நினச்சா உடனே ஆரம்பிச்சிடணும் என்றான். என்ன சொன்னாலும் விடமாட்டீங்கல்ல என்று முணுமுணுத்து கொண்டே போர்வையை உதறி எழுந்தவள் கால்களை உதைத்து கொண்டே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளின் சிறுபிள்ளைத்தனமான கோவத்தைக் கண்டு சிரித்தான் விஸ்வா. அவள் தயாராகி வந்ததும் அழைத்து கொண்டு கிளம்பினான். வீட்டிலிருந்தே காரை எடுக்க சொன்னதற்கு மறுத்திருந்தாள். அவளை முறைத்துவிட்டு தானே காரை எடுத்தவன் கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு இறங்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தவளை காரை விட்டு இறக்கிவிட்டு டிரைவர் இருக்கையில் அமர வைத்தான். அத்தான் அத்தான் ப்ளீஸ் அத்தான், வேண்டாமே, நான் காரை கற்றுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறேன் என்றாள். என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல நீ காரை எடு என்றான் கராராக. அத்தான் என்று அவள் சினுங்க, இன்னைக்கு எப்போ நீ காரை எடுக்கிறியோ அப்போ தான் வீட்டுக்கு போக போகிறோம், அது வரைக்கும் இங்கேயே நிற்க வேண்டியதுதான் அவன் கண்டிப்பாக சொல்ல, சரியான சிடுமுஞ்சியாத்தான் என்று முனகினாலே தவிர காரை எடுக்க முயற்சி செய்யவே இல்லை. சாவி பக்கத்தில் கையை கொண்டு போவதும் பின்னால் இழுத்து கொள்வதுமாக சடுகுடுவாடினாள். அவளின் கை சாவி பக்கத்தில் போனாலே நடுங்க ஆரம்பித்தது. சில முறை முயற்சி செய்துவிட்டு முடியாமல் கணவனை பாவமாக பார்த்தாள். ஆனால் அவனோ பாவப்படவே தயாராக இல்லை. ஸ்டியரிங்கில் இருந்த அவள் கையும் நடுங்கிக் கொண்டிருக்க அந்த கையின் மீது தன் கையை வைத்த விஸ்வா, உன்னால் முடியும் நந்தினிமா, தைரியமாக காரை எடு, நான் உன் கூடவே தானே இருக்கேன், அப்புறம் என்ன பயம் என்று மென்மையாக கேட்டான். அவனின் கரங்களின் அழுத்தமும் மென்மையான வார்த்தைகளும் அவளுக்கு சிறிது தைரியத்தை கொடுக்க மெல்ல காரை எடுத்தாள். ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஆக்சிலேட்டரை மெல்ல அழுத்து என்று அவன் மெதுவாக சொல்ல
அவன் சொன்னதை எல்லாம் நடுக்கத்துடன் செய்ய ஆரம்பித்தாள். பயத்தில் வளைத்து வளைத்து அவள் வண்டியை ஓட்ட ஸ்டியரிங்கை பிடித்து கொண்டு நேராக செல்ல வைத்தான் விஸ்வா. அவ்வளோதான் உன்னால் முடியும் பாரு என்று விஸ்வா உற்சாகப்படுத்தி கொண்டே வர சிறிது தூரம் மட்டும் ஓட்டியவள், இதுக்கு மேலே என்னால் முடியாதத்தான் என்று காரை நிறுத்தியவளின் உதடுகள் நடுங்கின. 1 கிலோமீட்டர் ஓட்டிட்ட நந்தினிமா, எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்கு போய் இப்படி நடுங்குறியே என்று ஆறுதல் சொன்னாலும் அவள் நடுக்கம் மட்டும் நிற்கவே இல்லை. அவளின் முகத்தை தன் புறம் திருப்பியவன், நந்தினிமா என்னடா என்று கனிவாக கேட்டான். பயமா இருக்கத்தான் என்றாள் நடுங்கிக் கொண்டே. முகம் சுருங்க, கைகள் நடுங்க, அதனுடன் உதடுகள் துடிக்க அவள் இருந்த நிலை அவனை ஏதோ செய்ய அவள் கையை பற்றி இருந்ததை எடுத்துவிட்டு மெல்ல அவள் முதுகை சுற்றி கையை போட்டவன் மெதுவாக நெருங்கி அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான். நேசத்துடன் நெற்றியில் ஓர் இதழ் முத்தம் முதல் முறையாக. அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்தவளின் நடுக்கம் எங்கோ ஓடி ஒளிய இரு விழிகளையும் பெரிதாக விரித்து கணவனை பார்த்தாள். இது பயம் இருந்தாலும் இவ்வளோ நேரம் கார் ஓட்டுனதுக்கு பரிசு என்று கண் சிமிட்டி சிரித்தான். அத்தான் அவள் அதிசயமாக அழைக்க, நீ கார் ஓட்ட ஓட்ட ஒவ்வொரு பரிசா கிடைக்கும். எப்படி, பரிசு வேணுமா வேண்டாமா என்று புருவமுயர்த்தி கேட்டான். அவள் நாணத்துடன் திரும்பிக் கொள்ள மந்தகாச புன்னகையுடன் தலையை அழுத்தமாக கோதிக்கொண்டான் விஸ்வமித்ரன்.